பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை சங்கீதம் 146 3வது வசனம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சிறந்த அறிவுரையை தருகிறார். தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க. அது யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க பெரிய அதிபதியாக இருக்கட்டும், இல்லை பெரிய அமைச்சராக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற மனுஷனையும் நம்பாதீங்க. அதுக்கப்புறமா உங்கள் கூடவே இருக்கிற உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தயவு செஞ்சு யாரையுமே நம்பாதீங்க. யாருக்குமே உங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கான திராணி கிடையாது. அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியுமே தவிர, மற்றபடி யாராலையும் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை தரணும்னு விரும்பினா யார் மூலமாக கொடுக்கணுமோ அவர் அந்த ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக உங்களுக்கு உங்களுடைய நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பார். அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம். அவங்க கண்களில் தயவு கிடைக்க ஆண்டவர் செய்வார். ஆனால் நீங்கள் அந்த மனுஷனை நம்பி இருக்கக்கூடாது. நீங்கள் யாரை நம்பி இருக்கணும்? ஆண்டவரை மட்டும்தான் நம்பி இருக்கணும். எந்த ஒரு மனுஷனையும் நம்பாதீங்க. ஒருவேளை என் கணவர் எனக்கு இவ்வளோ நேசிக்கிறாரு, என்னை அப்படி வச்சுக்கிடுவார், இப்படி பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். இல்லை பிள்ளைங்க என்னைய கடைசி காலத்தில் என் பிள்ளைங்க தான் என்னைய பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். இல்லை தாய் தகப்பன் சில பிள்ளைங்க கணவனோட சண்டை போட்டுட்டு எங்கள் அம்மா என்னையை பார்த்துக்கிடுவாங்க, எங்கள் அப்பா என்னையை பார்த்துக்கிடுவாங்க, எங்கள் அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான் அப்படின்னு முழு நம்பிக்கையும் அந்த மனுஷங்க மேலே வச்சுருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்கள் அப்படி யாரையாவது முழுவதுமாய் நம்பி இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கு அந்த காரியத்தை உங்கள் இருதயத்துலேருந்து எடுத்து போட்டுருங்க. இல்லைனா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை அப்படிலாம் இல்லவே இல்லை, என் வீட்டிலலாம் அப்படிலாம் இல்லை, எங்கெல்லாம் அப்படி நடந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணன் எனக்கு இருக்கான், எங்கள் அப்பா எனக்கு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாள் கஷ்டப்படுவீங்க. அவங்க உங்களை கைவிடும் பொழுது, அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் நீங்கள் தவிக்கும் பொழுது ரொம்ப வருத்தப்படுவீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மனுஷங்க எல்லாரையும் படைத்தது ஆண்டவர். இந்த மனுஷங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தது ஆண்டவர். அப்படின்னா நீங்கள் யாரை நம்பணும்? இப்போ ஆண்டவரை தொட முடியாத, பேச முடியாத, அவரை ரீச் பண்ண முடியாத இடத்துல அவர் இல்லையே. நீங்கள் கூப்பிட்ட உடனே அவர் உங்கள் கிட்டே வந்து இருக்கிறாரு. நீங்கள் ஒரு நேரம் ஜெபிச்சா போதும், நீங்கள் முழங்கால் போட்டு அப்பான்னு கூப்பிட்ட உடனே மற்ற மனுஷங்களை காட்டிலும் அதிவேகமாக செயல்பட்டு அவர் உங்ககிட்ட வராரு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அதனால் தயவு செஞ்சு எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. அந்த மனுஷனை உண்டாக்கின ஆண்டவரை மட்டும் நம்புங்க. எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். காட் பிளஸ் யூ.